சார், இன்னைக்கு அணுசக்தி துறையில தனியாரை அனுமதிக்கிறதுக்கான மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது அணுசக்தி துறையை பொறுத்த மட்டும் மற்ற துறைகள் போல் கிடையாது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். மற்ற பொதுவாக எந்த துறையிலும் தனியாரை அனுமதிப்பது என்பது லாப நோக்கில் தான் செயல்பட முடியும். மோனோபோலி உருவாக்கும் என்பதை நம்ம விமானத்துறையிலே விமான போக்குவரத்திலே பார்த்துருக்கோம். ஆனால் அணுசக்தி துறை அப்படிப்பட்ட துறை கிடையாது. இதோட தேச பாதுகாப்பு, தேச நலன், இன்னும் சொல்ல போனால் அதில் இருக்கின்ற கதிர்வீச்சு கொண்ட பொருள்கள் தனியார் சொந்தமாகி தனியார் சில விரும்பத்தகாத தீவிரவாத குழுக்கள் சென்றால் இந்த ஒட்டுமொத்த தேசத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக அது முடியும். அதனால தான் நாம் அணுசக்தி அடிப்படையில் நம்ம எதிர்ப்பதற்கான காரணமும் தான். அதுவும் அரசிடம் தனியார் போது மிக மிக சிக்கலான விஷயமாக பார்க்க வேண்டும். அப்போ 140 கோடி இந்தியர்களின் பாதுகாப்பை, உடல் ஆரோக்கியத்தை இந்திய அரசு காவு கொடுக்கிறது அப்படிதான் பார்க்க முடியும். ஏன்னா பிரைவேட் செக்டருக்கு எப்பவுமே லாப நோக்கம் தான் இருக்கும். அப்போ அவங்க ரீப்ராசஸ் பண்ணி யாரோ ஒரு ஆல்மூலமாக வெளியே போகுதுலாம் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் அந்த பகல்காம்லையும் அந்த தாக்குதல் நடத்தவங்க யாரும் நமக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் அரசு கண்டுபிடிக்கல. அப்போ யாரோ ஒரு தீவிரவாதிகள் இலகுவாக தாக்குதல் நடத்தி விட்டு போகக்கூடிய ஒரு நாட்டில் யுரேனியம், புளூட்டோனியம் போன்ற கதிர்வீச்சு கூட ஒரு அவுன்ஸ் இருந்தால் போதும் பல கோடி மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு துறையை நீங்கள் தனியார் தாரை வார்ப்பது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது, கடும் கண்டனத்துக்குரியது. இந்திய மக்கள் மீது துளியும் ஒரு நேசத்தையோ அல்லது அவருடைய உடல்நலன் சார்ந்த விஷயத்தையோ கிஞ்சித்தும் அக்கறையை காட்டாத அரசாக தான் ஒன்றிய அரசு பார்க்க முடியும். அதிலும் குறிப்பாக அந்த லயபிலிட்டி ஆக்ட், ஒரு நாளைக்கு ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா அதுக்கு இழப்பீடு தரணும். பொதுவாக யார் இழப்பீடு தரணும்? யார் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ, யார் அந்த பொருளை செய்கிறாங்களோ அவங்க இழப்பீடு தரணும். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பொல்யூட்டர் பேஸ், அதாவது யார் மாசுபடுத்துகிறார்களோ, யார் அந்த இழப்பு ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் அதுக்கான இழப்பீட்டு தொகை கொடுக்க வேண்டும் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ தர வேண்டாம், 50 லட்சம் கொடு, 1 கோடி கொடு, அதுவும் நீ கவனக்குறைவாகவோ கவனக்குறையாக செயல்பட்டா கூட தர தேவையில்லை. ஏதோ ஒரு பெரிய விஷயம் தப்பு விபத்து இருந்துச்சுன்னா ஒரு 1 கோடி கொடு, ஒரு 1000 மெகாவாட் மேலே போச்சுன்னா ஒரு 100 கோடி கொடு. அது இன்னை வரைக்கும் ஃபுகுஷிமாவில் ஏற்பட்ட விபத்திற்கு 44 லட்சம் கோடி செலவாக இருக்கு. இன்னும் அது எவ்வளோ நமக்கு தெரியாது. அப்போ 46 லட்சம் கோடிகளை ஃபுகுஷிமா ஜப்பானிய அரசு செலவு கொண்டிருக்கும்போது இந்திய அரசு 1 கோடி போதும் இழப்பீடு, 2 கோடி போதும் இழப்பீடு என்பது ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களின் நலனை தனியாருக்கு தாரை வார்க்கும் விஷயமாக தான் பார்க்க முடியும். இது குறித்து இந்தியாவில் அனைத்து அரசியல் கட்சிகளும், தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் குரல் எழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க தீவிரவாத உள்ளவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மத்தியில் இருக்கக்கூடிய அரசு தீவிரவாதத்துக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம், அதோடைய நடவடிக்கை நாங்கள் ஸ்ட்ராங்காக அதில் ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்திலையும் இது அனுமதிக்கிறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் ஒரு குஜராத்தில் இருக்கின்ற ஒரு தனியார் துறைமுகத்தில் ஆயிரக்கணக்கான டன் போதைப் பொருள் பிடிச்சாங்க. நமக்கு எல்லாம் செய்திகள் பார்த்தோம். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு யாரு பின்புலமா இருக்கா, அது யாரு பண்றா, இதுவரைக்கும் வெளியே நமக்கு தெரியாது. பிடிச்சாங்க, அப்படிதான் தெரியும் நமக்கு. அதே மாதிரி தான் அணுசக்தி துறை. ஏற்கனவே அணுசக்தி துறை பூடகமான துறை. அது டிரான்ஸ்பரன்சியே வெளிப்படைத்தன்மை இருக்காது. அப்ப ஏற்கனவே வெளிப்படைத்தன்மை இல்லாத துறையில போய் நீங்க தனியார் அனுமதிச்சீங்கன்னா என்ன பண்றாங்க கூட உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு 100 கிலோ யுரேனியத்தை சரி ஊட்டிட்டு போனா உங்களுக்கு கணக்கு கொடுப்பாங்க. அங்க 150 கிலோ யுரேனியத்தை சரி ஊட்டிருப்பாங்க. அந்த 50 கிலோ எங்க போகணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? நீங்க கண்காணிக்க முடியாது. இன்னும் முக்கியமான விஷயம், சிவில் கோர்ட்ஸ் தலையிட முடியாது அணுசக்தி துறையில. இதை விட ஒரு மோசமான விஷயம் முடியுமா? இந்தியாவில் உள்ள நீதித்துறை இந்த அணுசக்தி துறை சார்ந்த விஷயங்கள் தலையிட முடியாதுன்னு ஒரு அரசு சட்டம் கொண்டு முடியுமா? அப்ப அது எப்படி சட்டமாக இருக்க முடியும்? அது ஒரு ஏகாதிபத்திய தன்மையோட கூடிய விஷயமா தான் நம்ம பார்க்க முடியும். ஒட்டுமொத்த இந்தியர்களின் நலையும் கார்பரேட்டுக்கு தலைவர் விஷயமா தான் பார்க்க முடியும். இது போன்ற அதிகாரங்கள் அவங்களுக்கு கொடுக்கறது மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்றீங்க. அந்த அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? அவங்க ஒருவேளை இதுக்கு தனியார் வராம இருக்கிறதுக்கு, அவங்களை கவர்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இதுவரைக்கும் அந்த ஒரு இழப்பீடு சட்டம் ரைட் டு ரீகோர்ஸ் இருந்துச்சு. ரைட் டு ரீகோர்ஸ்னா ஒரு விபத்து ஏற்பட்டா யார் பாதிக்கப்பட்டாங்களோ, எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க சப்ளையர் மேல நீங்க வழக்கு தொடுக்கலாம். சப்ளையர்னா அந்த உபகரணங்களை கொடுத்த கூட ஒரு கம்பெனி. ஆபரேட்டர் என்பிசிஎல் ஆக்கலாம், நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆக்கலாம், இந்திய அரசாங்கத்தோட கம்பெனியா இருக்கலாம் இதுக்கு முன்னாடி. அப்ப ரைட் டு ரீகோர்ஸ்ல அந்த பாகத்தை கொடுத்தது யார் அப்படிங்கிறத நீங்க இது பண்ணி அவங்க கிட்ட போய் நீங்க இழப்பீடு கேட்கலாம். அது ஏன் அப்படி இருந்துச்சுன்னா, அதுவே கம்மி தான், 1500 கோடி தான் வச்சிருந்தாங்க. அதுவே ஏன் இருந்துச்சுன்னா
பார்ட்ஸை சப்ளை பண்ணுறவங்க வந்து ஒரு அதிக கவனத்துடன் சப்ளை பண்ணுவாங்கிற நோக்கம் தான். அப்போ நீங்கள் இழப்பீடு 1 கோடி தான் கொடுக்கும்பா, அந்த ஒரு பார்ட்டை ஒரு மோசமான பார்ட் செஞ்சுட்டாங்க, அதை டிசைன் மாற்றி நல்ல பார்ட்டாக செய்யறதுக்கு ஒரு 300 கோடி ஆகும்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், நீங்கள் 300 கோடி செலவு பண்ணுவீங்களா 1 கோடி செலவு பண்ணுவீங்களா? விபத்து ஏற்பட்டுச்சுன்னா 1 கோடி தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப எப்படி சரியான விஷயம். அப்போ ஒட்டுமொத்தமாக தனியார் வந்து இதில் வந்து அதிக லாபம் ஈட்ட வேண்டும். 75 ஆண்டுகளாக இந்திய சக்தித்துறை செயல்பட்டு இருக்கு. அப்போ எத்தனை லட்சம் கோடிகளை நாம் போட்டிருப்போம் இந்திய மக்கள் வரி பணம். இது ஒட்டுமொத்தமாக தூக்கி வந்து தாரை வார்த்து கொடுப்பது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான எதிர்க்கட்சிகளும் இது வந்து எதிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமாக அணுசக்தியை ஆதரிக்கின்ற காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இன்னும் இந்தியாவில் பல்வேறு மாநில கட்சிகளும் சமாஜ்வாதி கட்சி போன்ற பல்வேறு கட்சிகளும் இதுக்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளன. இந்த இந்திய மக்களின் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் எடுத்துக்கொண்டு ஒன்றிய அரசாங்கம் இந்த சட்டத்தை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் நாங்கள் கோருகிறோம். இது மக்களிடம் சென்று இதுக்கான பிரச்சாரத்தை மேற்கொண்டு தேவைப்பட்டால் நீதிமன்றங்களை நாடவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்.